இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்களுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்களுக்காக கேட்குறேன். இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, ஃபைனான்சியல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறதே பார்க்க முடியுது. அதில் ஒரு சிலர் வந்து குறைகளும் இது இருக்குது. ஏன்னா பெரிய நமக்கு ஏன் கடவுள் கொடுக்க மாட்டேங்குது, இல்லை மக்கள் வந்து ஏமாற்றி காணிக்க வாங்குறாங்க, இப்படிலாம் நிறைய அவங்களுக்குள்ளே அதை ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்க, தன்னுடைய பொருளாதார இதை கூட பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கேள்வி ஒரு அருமையான கேள்வி. ஒரு வேலை இப்போ நீங்க கூட சொன்னீங்க, அந்த ஹோம் வைக்க சொன்னாரா, கேட்டேன் டைரக்டா கேட்பேன் அப்படின்னு. இது சொல்லாத செய்யும்போது அதுக்கான இது வந்து கட்டாயம் வரும் சார். ஆண்டவர் சிலர் வந்து ஃபெய்த்ல மூவ் பண்றேன், நான் வந்து ஆண்டவர் எனக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு இந்த மாதிரி, அதனால நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் அப்படியும் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்க. நிறைய அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த ஃபெய்த்துங்கிற வார்த்தை ஏன் கண்டுபிடிச்சானே யோசிக்கிறேன். பெயிண்ட் ஆகி விழுந்துட்டேன், வாழ்வு வேலை செய்யல, 20 lakhs கேட்குறாங்க. கோயம்புத்தூர்ல 4 ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என் கையில இருந்தது 2000 ரூபா, 500 எக்கோ எடுத்து போய் 1000 வச்சு வெறும் 500 ரூபாயில கடைசி ஒரு ஆஸ்பத்திரி போறோம். நடந்த சம்பவம். அப்போ இந்த மாதிரி நடந்தாலே செத்து போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. உங்க லைஃப்ல என்னைக்காவது அப்படி ஒரு சம்டைம்ஸ் ஃபிளஷ்ல அப்படியே தான் நடந்திருக்கு அவங்களுக்கு? நீங்க ஏதாவது திங்க் பண்ணி ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீங்க ஒன்று செஞ்சு ஏதாவது உங்களுக்கு ஐயோ செய்யாம அப்படிலாம் நிறைய வச்சிருக்கீங்களா? அதை நான் ஏற்கனவே சொல்றேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன். பிரபலமா இருக்கும் போது அவங்களால காணிக்க வருதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். அந்த பிரபலமா இருக்குது அப்படின்னால காணிக்க வருதுன்னு சொல்ல முடியாது. யார் எந்த ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ, எந்த ஊழியக்காரர்கள் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மக்கள் உதவி செய்யறதுங்கிறது நேச்சர். பட் ஆனால் ஒரு சிலருக்கு நல்ல ஓவர் ஃப்ளோவாக இருக்கு, அது நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ஊழியர்கள் ஓவர் ஃப்ளோ நல்லா, ஒரு சில இதுக்கு நீங்கள் தேவைக்குன்னே ஒவ்வொரு தடவை வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் அப்படி இருக்குதா? நீங்கள் அது எதுனாலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல சார். எப்படி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் ஓவர் ஃப்ளோ ஆகிறாரு அப்படி ஆக்கி வச்சா அது கடவுளுடைய காரியம். அந்த அளவு ப்ராஜெக்ட் கொடுத்துருவார். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய ஊழியத்தை எடுத்துட்டிங்கன்னா, அவங்க எங்களை மாதிரி மேக்சிமம் நான் வந்து ஒரு 1000கணக்கில் போடுவேன், லட்சக்கணக்கில் போடுவாங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் டிவி ப்ரோக்ராம் போடுறேன், டெய்லி பேசுவாங்க. அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டர் ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக அவங்க நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க, நிறைய அவங்க இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மக்களுக்காக நிறைய காரியங்கள் செய்யலாம். ஒருத்தருக்கு அதிகப்படியாக பணம் வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷப்படுவேன். இப்போ நீங்கள் ஒரு மாருதி கார் வச்சுருக்கீங்க, அடுத்த வாரம் அண்ணே நான் ஒரு பிஎட் நூலி வாங்கிட்டு வந்தேன்னா உங்களோட நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன், சந்தோஷப்படணும். என்னுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி கர்த்தர் என்னுடைய ஊழியத்தை தாங்குகிறார். எங்கே வித்தியாசம் வரும் அப்படின்னா, சில பேர் வந்து எல்லா இடத்துக்கு போயிட்டு நம்ம ஊழியத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அவங்க எதையும் செய்யாமல் போகும்போது சில ஊழியர்கள் இவங்களுக்காக இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் போட்டோம் வச்சுப்போம். இப்போ எங்கள் ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ப்ராப்ளம் ஒரு இப்படின்னா அவங்க வீட்லேயே தங்கி அவங்களோட தங்கி ஃபாஸ்டிங் இருந்து அவங்களையும் ஃபாஸ்டிங் இருக்க வச்சு டெலிவரன்ஸ் பண்ணிட்டு வர்றோம். அப்போ நீங்கள் எனக்கு 1 ரூபா கொடுத்துட்டு என் முன்னாடி எனக்கு 10 ரூபா கொடுக்கும்போது ஆஸ் எ ஹியூமன், ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமே தவிர அது நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு கம்மியா, எனக்கு அந்த அதிகமா இல்ல. எனக்கு சொல்லுவாங்க சொல்லிட்டு, ஐயா நாங்க இவ்வளவு கொடுத்தோம் அங்கேன்னு சொல்லுவாங்க. ஆரம்ப நாட்கள் ஆவியில வளராத போது, நீங்க நல்லா மைண்ட் பண்ணோம், ஆவியில் வளராத போது சரி ஏன்னா நம்ம இப்படி பண்றாங்களே அப்படின்னு யோசிப்பேன். அப்ப இப்ப எப்படி அந்த ஆவிக்குள்ள வளர்ந்த பிற்பாடு யோசிக்கிறேன்னா, சரி சரி பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அளவுலேயே ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஒருத்தனை கொடுன்னு சொன்னாதான் அவர் கொடுக்க முடியும். நல்லா இருந்துட்டு போட்டுமே சார், நான் நீங்கள் மாருதியில் போகிறேன், நீங்கள் பென்சில் வாங்கி சந்தோஷம் தானே. நான் பென்சில் போகணுன்னு ஆசைப்படக்கூடாது இல்லை. அவங்களுடைய நீங்கள் எல்லாமே ஊழியக்காரனுடைய உயர்வை தான் சார் பார்க்குறீங்க, அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக. பட் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்களுக்காக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நிறைய ஊழியக்காரர்களுக்காக கேட்குறேன், இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க கஷ்டப்படுறாங்க, ஃபைனான்சியல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறதே பார்க்க முடியுது. அதில் ஒரு சிலர் வந்து குறைகளும் இது இருக்குது. ஏன்னா பெரிய
நமக்கு ஏன் கடவுள் கொடுக்க மாட்டேங்க, இல்லை மக்கள் வந்து ஏமாற்றி காணிக்க வாங்குறாங்க, இப்படிலாம் நிறைய அவங்களுக்குள்ளே அதை ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்க, தன்னுடைய பொருளாதார இதை கூட பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கேள்வி ஒரு அருமையான கேள்வி. நான் வந்து ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாருன்னா, ஊழியத்துக்கு அழைச்சிட்டாருன்னு சொன்னால் அவங்களை கஷ்டப்படுத்தினது தான் நான் உலகம் சுற்றி கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா நீங்கள் 37 years, ஏன்னா நான் 37 yearsல அவர் நமக்கு சொல்லாத காரியத்துக்குள்ளே போகும்போது தான் இவங்க பிரச்சனை மாட்டுறாங்க. நீ ஒரு சபை நடத்துப்பானா சபை தான் நடத்தணும். என்ன மாதிரி எமர்ஜென்சி தான் பண்ணும். நீ சபை நடத்தினா அது சின்ன சபையை அதை ஒழுங்காப்பார். நான் உன்னை மாடி கட்டணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும், யாரையாவது கம்பேர் பண்ணி இல்லை கம்பேர் பண்ணிடல. அந்த மாதிரி மைண்ட் செட், இது இவரை மாதிரி செய்யணும் அவர் அப்படி. இவங்க என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஒரு கூரை சர்ச்சை ஒன்று கான்கிரீட் பில்டிங்காக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. கான்கிரீட் மாற்றணும்னா இவங்களும் ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பாங்க. அல்லது இதுக்கு ஒரு ஏசி பண்ணணும், அப்படி ஒன்று ஸ்கூல் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும். இவங்க போய் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக மாறிடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து ஊழியத்தை விட்டுட்டு ஊழியக்காரங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் they leave the ministry and become the administrators. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தனை ஹோமே வைக்க சொல்ல, ஹோம் வச்சுட்டு பிரதர் நாளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர், நான் அவனுக்கு கர்த்தர் ஹோம் வைக்க சொன்னாரா. நான் நிறைய பேர் டைரெக்டாக கேட்டிருக்கேன். அதனால டிஎம்எஸ்லாம் நிறைய பேர் பிடிக்காது, என்ன நிறைய ஊழியக்காரர்கள் பிடிக்காது. ஏன்னா நான் நேருக்கு நேர் கேட்பேன். பட் அது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கலாம்ல. இப்போ நீங்களும் நிறைய அந்த ஃபினான்ஷியல் ரீதியாக சொல்றீங்கல்ல, நான் வெயிட் பண்றேன், ஆனால் அப்படிலாம் நடந்திருக்கான்னு கேட்குறேன். நான் இந்த ஒரு இடத்துல மட்டும் எங்கே நான் தெளிவா நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக கேட்டதுதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, இல்லைன்னா அந்த ஆன்சர் சொல்ல மாட்டேன். சரி சார், இப்போ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ண ஒருத்தர்ன்னு சொன்னால், நான் வந்த உடனே உங்களுக்கு கேள்வி கேட்டேன், சார் எங்களை கர்த்தர் நடத்துகிறார், தேவையை சந்திக்கிறார் தான் நீங்கள் சொன்னீங்க. இல்லை நீங்கள் என்னை பார்க்க வரும்போது டிஎம்எஸ் ஒரு 5000 தருவார், 10,000 தருவார், 1,00,000 தருவார் நினச்சி வந்தீங்களா? இல்லை இல்லை, நிச்சயமா ஆர்டர் நடத்துறாரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நீங்களும் நானும் வாங்க, கோயம்புத்தூரில் போய் 2 தெருவுக்கு சுத்தமாக கூட்டலாம். சரி, தொடப்பம் எடுத்து கூட்டிட்டு கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் கவுண்டம்பாளையம் பஞ்சாயத்தில் போய், ஐயா நாங்கள் இந்த 3 ரோடு கூட்டியிருக்கிறோம், ஏதாவது கொடுங்கன்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான், கூட்ட சொன்னால் கொடுப்பான். நீ கூட்டினா சர்வீஸ் பண்ண கடவுள் வேணா லெட்டர் சர்டிஃபிகேட் தரேன்னு போன்றோம். என்னுடைய ஊழிய அனுபவத்தை பொறுத்தவரையில், உலகம் சுற்றின அனுபவத்தில், அநேக பரிசுத்தவான்களோடு பழகின அனுபவத்தில் இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கும் ஊழியர்கள் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர் 9:6 படி தயவுசெய்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்றான் பவுல்? சந்திக்கப்படுறான். மோசே நியாயப்பிரமாணத்தை கரைச்சி கொடுத்தவன், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அவர் சொல்றத செய். ஊருக்குள்ள போனா ஊருக்குள்ள போ, கிராமத்துக்கு போனா கிராமத்துக்கு போ, மலைக்கு போனா மலைக்கு போ. 2 பேண்ட் ஷர்ட்டா ஓகே. நீ டிவிஎஸ் ஸ்பீட்ல போறது ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு பசிக்கிறது ஆண்டவருக்கு தெரியும், வீடு ஒழுகிறது ஆண்டவருக்கு தெரியும், உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் கொடுப்பார். உயிர் உள்ள கடவுள், உன்னை அழைத்தவர். ஏங்க ஆஃப்டர் ஆல் இந்த கவர்மெண்ட்டுக்கே வேலை செஞ்சா பென்ஷன் கொடுக்குறான், பிஎஃப் கொடுக்குறான். செத்து போனா கூட இப்போ ரயில்வேல ஒருத்தன் வேலை செஞ்சா வாழ்க்கை பூரா இந்தியா பூரா டிராவல் பண்ணாங்கிறான். பரலோகத்தின் அரசாங்கத்தின் தலைவர் தரமாட்டாரா? என் ராஜா தரமாட்டாரா? அள்ளி கொடுக்கிற வள்ளல் சார். நீங்க அவர் சொல்லாத வேலையில நீ போய் செஞ்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவர் சொல்லாத ஒரு வேலை. இப்ப நீ கூட சொன்னீங்க, அந்த ஹோம் வைக்க சொன்னாரா, கேட்டேன் டைரக்டா கேட்பேன் அப்படின்னு. இது சொல்லாத செய்யும்போது அதுக்கான இது வந்து கட்டாயம் வரும் சார். ஆண்டவர் குறுக்க நிற்பார், நிச்சயம் நிற்பார். நான் 36 வருஷம் சார், நான் தான் சொன்னேன், டம்ளர் கூட எடுக்கல. நான் நினைச்சேன் எனக்கு ஒரு வெளிநாட்டு இதுல கப் அண்ட் சாஸ்ல டீ குடிக்கலாம். நீ எனக்கு அது குடிக்க பிடிக்க மாட்டேங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப எனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாரு சார் அவரு. இப்போ 9 வருஷம் கார் இதாகி போச்சு, மாத்தணும்னு யோசிச்சு பண்ண. இனி 69 எவன் லோன் கொடுப்பான்னு யோசிக்கிறேன். யாரோ ஒரு ஆண்டவர் அனுப்புறாரு, மாசம் 15,000 டியூ கட்டுங்கிறாரு. அவங்க கட்டுறாங்க, கார் நிற்கிது, புது வண்டி எடுத்து 8 மாசம் தான் ஆச்சு. எனக்கு கார் வேண்டான்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டு, இல்லப்பா நீ வீட்டிலே இருந்தா கார் தேவையில்லைன்னா வேண்டான்னு எடுத்துருவார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த அழைப்பில் உறுதியா இருக்கிறேன். உங்கள் அழைப்பையும் ஒருத்தர் ஊழியக்காரர் பைனான்சியலி கஷ்டப்பட்டார், நிச்சயமா வந்து அது எனக்கு அது அப்படி வாய்ப்பு நிச்சயம். தேவன் ஏன் அக்ஸ்மன் சார் இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், இந்த அடிச்சு சொல்றேன், தமிழர் வார்த்தைக்கு அடிக்காமையே சொல்றேன். என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பாரானால், இந்த ஊர்ல போய் ஊழியம் செய்து சொல்வாரானால்,
எந்த லெவல்ல வச்சிருக்கிறாரோ அந்த லெவல்ல சந்தோஷமா ஊழியம் செய்யும். இன்னைக்கு உனக்கு சாம்பார் தான் கொடுத்தாருன்னா சாம்பார் சாப்பிடு, கோழி வாங்கணும்னு ஆசைப்படாது. அங்கதான் பிரச்சனை வரும். உன் பையனை கவர்மெண்ட், எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், தகுதிக்கு மீறி ஒரு இடத்துல வெளியூர்ல இருந்து படிக்க வச்சாரு, முடியல, இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டாரு. அது நீ ஆர்வத்துல செஞ்சா கடன் வந்திருக்காது. இந்த மாதிரி அப்படியும் தவறா அவங்க போறதுக்கான வாய்ப்பு. நான் பாருங்க, நம்ம 2 பேரும் நல்ல ஆண்டவர். பவுல் உங்கள் அழைப்பையும் தெரிந்துகளையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒரு நாள் நீங்கள் இடறி விழுவதில்லை. சிலர் வந்து ஃபெய்த்தில் மூவ் பண்ணுறேன், நான் வந்து ஆல்ரெடி எனக்கு ப்ரொவைட் பண்ணுவார் இந்த மாதிரி, அதனால நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் அப்படியும் நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் நிறைய அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறது. அந்த ஃபெய்த்துங்கிற வார்த்தை ஏன் கண்டுபிடிச்சானே யோசிக்கிறேன். இப்போ நான் ப்ராக்டிக்கல் என் பிலீவர் ஒருத்தருக்கு ஒரு சிக்னஸ் சார், வயிற்றுல ஒரு கட்டி வரும்னு வச்சுங்க. நான் முதல்ல சொன்னது சுகமாயிடுச்சு. சரி, ஒருத்தர் சொல்லுவாரு, மகனை என்னை போய் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுமாரு. அவங்க போய் ஜெபம் பண்ண ஆகாதுன்னா ஜெபம் பண்ணா ஆகாது. அவனா சாரி, சிதேக்கியா தீர்க்கதரிசிக்கு ஏசியா தீர்க்கதரிசி அமிச்சு அத்தி படத்துல ஒரு அடைய செஞ்சு அந்த பிளவின் மேல் போடுகிறாரு. பெதஸ்தா குளத்துக்குள்ள போய் படிக்க எடுத்துக்கொண்டு நடனாரு. ஒருத்தனை தொட்டு சுகமாக்குனாரு. உன்னை மண்ணை உற்பத்தி சேர உண்டாக்கி சீலோவுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்தாரு. அவருக்கு தெரியும் எந்த ஆட்டை எப்படி மேய்க்கணும்னு. நீ ஆடு அடங்கி இருந்தா, அவர் மெய்ப்பனுக்கு அடங்கி இருந்தா, மெய்ப்பனுக்கு பின்னாடி தான் ஆடு போகணும், மெய்ப்பனுக்கு முன்னாடி போகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆடுகள் மெய்ப்பனுக்கு முன்னாடி போயிட்டு. ஸோ அது ஆப்ரேஷன் பண்ண சொன்னார்னா அது ஆப்ரேஷன் பண்ணணும். ஆமாம், அதை வந்து ஃபெய்த்தில் நான் இருக்கேன் சார். அது கர்த்தர், அதே ஆண்டவர் தானே சார் ஞானத்தை கொடுக்குறாரு. டாக்டர்ல கண்டுபிடிச்சா அவர் தானே. ஸ்கேன், பெட் ஸ்கேன், என்னமோ ஸ்கேன் வந்துச்சு. அன்னைக்கு டிவியில் பார்த்தேன், எங்கேயோ ஜப்பான்லேருந்து ஆப்பிரிக்காவுக்கு ரோபோட்டில் அங்கேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறான், டிவியில் காட்டுறான். டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த ஞானத்தை யார் கொடுத்தா? இல்லை, இப்போ நம்ம தெய்வீக சுகம் இருக்கு, நீங்கள் நிறைய மிராக்கிள் பண்ணியிருக்கிறீங்க சார். நான் தெய்வீக சுகத்தையும் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருக்கேன். ஃபெய்த் என்பது அது கர்த்தரால் யாருக்கு டிவைன் ஹீலிங் கிடைக்கும் நினைச்சாதான் உண்டு சார். ஒரு பிரபலமான ஊழியக்காரரை ஒரு கார் கம்பெனிக்குள்ள கூட்டிட்டு போறாங்க வெளிநாட்டுல. அவர் வாட்டுக்கு எம்டி முன்னாடி போயிட்டு இருக்கிறார். இவரை பார்க்குற எல்லாம் ஓன்னு அழுகிறாங்களாம், பாவ உணர்வு அடைஞ்சு அழுதாங்களாம். வேதம் சொல்லுது, குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். ஒரு சிலருக்கு தான் நடக்குது. கேட்கிற ஆண்டவர், இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி பிறந்தான். அவ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி யாருக்கு ஆண்டவர் அப்படி சுகத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களுக்கு தான் தெய்வீக சுகம் கிடைக்கும். அது ஆண்டவர் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். பட் அப்படி பார்க்கும்போது அது ஒரு சில நேரம் இதாகிடாதா? இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஒரு புரோஜாதி இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது மிராக்கள் நடக்கலை, இல்லை நீங்கள் போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் பாருங்களே, அவங்களுக்கே ஒரு இது ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படிங்கிற அதுக்காக சார். எங்கே ஒழித்தோ சகோதரி இருந்தாங்க, சரி, கேன்சர் இருந்தாங்க, சரி, அவங்களுக்கு இயேசு சுகம் கொடுப்பாரு விசுவாசம், சரி, சரிங்களா? நான் சொன்னேன், அக்கா சுகம் கொடுப்பாரு, சரி, தெய்வீக சுகமும் கொடுப்பாரு, மருத்துவத்தின் மூலமும் கொடுப்பாரு. பஸ் எவ்வளவோ மெடிசன் யூஸ் பண்ணி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து மருந்து சாப்பிட்டு உயிர் பிழைச்சவங்க இருக்கிறாங்க. இல்லை, இப்போ ஒரு ஆண்டரை பற்றி தெரியாத ஒரு ஜனங்கள்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கும் போது இல்லை நடக்கலன்னா நீங்கள் மெடிக்கல் போகும் போது அவங்களுக்கும் ஒரு, நான் அப்படி கேட்க வரேன், நான் அந்த மாதிரி புரியுது எனக்கு. என்கிட்ட ஆண்டவர் அறியாத ஒரு மக்கள் நீங்கள் ஒருத்தர் கூப்பிட்டு வரீங்க, சரி, ஒருத்தர் கூப்பிட்டு வரீங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையா, வியாதி, ஜெபிங்கன்னு சொல்றேன். சரி, சரி. அந்த அம்மாவுக்கு நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சுகம் கொடுக்குறேன்னு சொல்றேன்னா கொடுத்துருவாரு. ஓகே, ஓகே, கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் என்கிட்ட சொன்னாருன்னா நீங்க சொல்லி, நான் சொல்லுவேன், மருந்து வேலை செய்ய கர்த்தருடைய கிருபை வேணும், சரிங்களா? அப்போ ஆண்டவர், நீ ஆஸ்பத்திரி போமா, ட்ரீட்மெண்ட் எடு, இதன் மூலமாய் கர்த்தர் விடுதலை செய்வார் ஓப்பனா சொல்லுவனே தவிர அந்த சகோதரியை நான் சாகடிக்க விரும்ப மாட்டேன். விசுவாசம் என்ன? உன் விசுவாசம் என்கிட்ட கூப்பிட்டு வந்துச்சு, நீ விசுவாசத்துக்கு நம்புற, ஆண்டவர் சொல்றாரு நீ இந்த டேப்லெட் இந்த மருத்துவத்துக்கு போன்னு சொல்றாரு, அதே விசுவாசி. ஸோ அதை செய்யறது ஆண்டவர் தான். ஆண்டவர் சார். மதுரையில இன்னைக்கு காலையில ஒரு ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு அந்த தாட் வராதான்னு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இவருக்கெல்லாம் இவர்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்தோம், இவர் திருப்பி அங்கே தான் போக சொல்றாரு அப்படிங்கிற தாட் அவங்களுக்கு வராதான்னு அந்த மாதிரி. அதுதான் சார், நீங்க ஆவியானவர் கீழ்ப்படியணும்.
சார் நீங்களா ஒரு ஃபெய்த், ஓகே சார் நான் ஓகே பிரதர் நான் ஒத்துக்கிறேன், நீங்க அந்த அளவுக்கு நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறியா, அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படுகிறியா, அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறியா, அந்த அளவுக்கு கர்த்தருக்கு அடங்கி நடிக்கிறியா, இருக்கிறப்ப வந்து தேவனுக்கு கீழ்படியா போயிட்டு கடைசி நேரத்தில் ஐயோ ஐயோ ஆண்டவர் என்ன எப்படி காப்பாற்றுவாரு? இதை புரிஞ்சுங்க நீங்க. தேவனுக்கே அடங்காம கீழ்ப்படியாம திடீர்னு ஒரு நாள்ல பிரேயர்ல மாத்தணுங்கிறது பைபிள்ல சொல்லுது. எப்படி நான் கூப்பிடும்போது அவர்கள் கேளாமல் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிடும்போது நானும் கேளாமல் இருப்பேங்கிறார். இஸ் a living God. ஏன் ஊழியத்துல நான் நிறைய பேர் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாத உனக்கு இப்படி ஆக போகுது ஆண்டவர் ஒப்புரவாடின்னு சொல்லியிருக்கிறேன். அது கேட்காம கர்த்தர்ட்ட அடி வாங்கி முடிஞ்சு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீட பெரியவனா அப்படின்னு கேட்டவங்கள தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஊழியக்காரர் அப்படி சொல்லிட்டு நீ அவரை விட பெரிய ஆளான்னு கேட்டிருக்கிறாங்க. நான் ஊழியக்காரருக்கு மார்க் போடுறது விரும்புறதே இல்லை சார். நீ உங்களை வச்சு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். இப்போ கேமராமேனை வச்சு ஒருத்தர் நடக்க வச்சிருவார். அப்படி பார்த்தா உலகத்தில் குருடனும் இருக்க மாட்டான், செவிடனும் இருக்க மாட்டான், ஊமியும் இருக்க மாட்டான், ஆஸ்பத்திரி வராதுல்ல. தேவனுடைய சித்தமும் திட்டமும் இருந்தால் மட்டுமே நடக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் நிறைய வசனங்கள். அது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நான் ஃபெய்த்தில் இருக்கு சார். ஆண்டவர் வெளியில் வாங்கினாரு, ஒன்று எடுக்காம வாங்கினாரு, என்னை நம்பி வாங்கினாரு, வந்துட்டேன். எனக்கு கொடுத்தல நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு கொடுத்தல சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு மாறுதி இப்போ லேட்டஸ்ட்டாக ஷிஃப்ட் டிசைர் ஆண்டர் கொடுத்தா சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு வந்து நான் வந்து ஃபோக்ஸ் வேகன் வாங்கலையே, பென்ஸ் வாங்கலையே, அந்த என் பர்பஸுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், உங்கள் பர்பஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்கேன். நான் இது வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு என்னுடைய பையன் இருக்கான், ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்குறேன், எனக்கு அளவுக்கு மீறி சேர்த்து இது ஃபீஸ் கருத்தர் கொடுப்பாரு வரும் நம்பி ஒரு சேர்க்கறதுங்கிறது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஓகேவா? God is a very good planner. மனுஷன் எத்தனை நாள் சார், எத்தனை நாள் பிரதர் உண்டாக்குனாரு? எத்தனை நாள்? ஆறாவது. அது 5 நாள் எல்லாம் கொடுத்தாரா? தண்ணி கிண்ணி செடி கொடி மண், இவன் கேள்வி கேட்குறேன். அப்படிதான் உண்டாக்குனாரு. உங்களை எந்த லெவல்ல வச்சிருக்கான்னு அவருக்கு தெரியும். அந்த பட்ஜெட்குள்ள நீ போ. உனக்கு கார்பரேஷன் ஸ்கூல்லாம் போ, கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் போ, ஜிஹெச்சுக்கு போ. நீ ஏன் கடன் வாங்கி போய் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி உட்காந்துக்கிற? ஆண்டவர்கிட்ட கேளு. நான் தான் சொல்றேன் பிரதர், நாங்க ஆண்டவர் முன்னாடி கொடுத்துருவாரு சொல்ல வரீங்களா? இப்ப நீங்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். மூடத்தனமான விசுவாசங்களை நான் அங்கீகரிப்பதில்லை. எது மூடத்தனமான? எனக்கு கண்ணு தெரியல சார், நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். நீங்க பல்லு போச்சுன்னா நீங்க 10 வருஷம் ஜெபிச்சாலும் பல்லு வராது. வருமா? வராது. யாரையா கேள்வி உலகத்துல இங்கே கேள்விப்பட்டு அப்ப விசுவாசம் ஜெபிச்சா பல்லு வராதா? See, that is a setup. That is one of the order of service of the body. நீங்க குடிச்சிட்டு லிவர்லாம் வெந்து போன பிற்பாடு ஆண்டவரே காப்பாத்தினா உங்களுக்கு புது லிவர் உண்டாக்குவார் நினைக்கிறீங்க? உண்டாக்க மாட்டார். கேட்பார், நீ ஏன்டா குடிச்சாங்க? அன்னைக்கே சொன்னாரா? எத்தனை போதர்கள் அனுப்பினேன், எவ்வளவு முறை எச்சரிச்சேன். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ஃபெய்த்தை பத்தி பேசும்போது நம்பப்படியின் உறுதி காணப்பட நிச்சயம் இந்த மாதிரி வசனத்தெல்லாம் கோட் பண்ணி நீங்க ஃபெய்த்ல மூவ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவாரு. நீங்க நிறைய நடந்து பார்த்துருப்பீங்க. அதுக்காக கேட்குறேன், எந்த இடத்துல இது தவறா ஆயிடுதுன்ற ஒரு ஒரு எந்த இடத்துல உங்க மக்கள் புரிந்து கொள்றாங்க? நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, ஓகே, சாவுக்காது யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களே சேதம். வாங்கல நம்ம 2 பேரும் பாய்சன் ஒன்று வாங்கி குடிப்போம், கட்டாயம் செத்து போயிடுவோம். அந்த வசனம் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் தெரியுமா? ஆண்டவர் உங்களை இடத்துக்கு அனுப்ப சொல்லி உங்களுக்கு ஒரு பாடுகளை அவராகவே அனுமதித்து அந்த கர்த்தருடைய நாமத்தும் வாயை திணிச்சு உங்களுக்கு கொன்னே ஆகணும்னு சொல்லி வாயில விஷத்தை ஊத்துனா அது காப்பாற்றுவார். நீங்க இந்த 25 கிலோமீட்டர் வண்டி போச்சு, அது எப்படி போச்சுன்னு கேட்கறவன எப்படி நான் விசுவாசம் ஏற்றுக்க முடியும்? ஃபெய்த் இருக்கு, விசுவாசம் இருக்குது, விசுவாசம் ஆழம் டெப்த் எல்லாம் இருக்கு. அதற்கு நான் தகுதியுடையவனா இருக்கிறேன். அல்லது என் வாழ்க்கையிலே தேவ சித்தம் அப்படி இருக்கா? ஏசு எல்லாரையும் சுகமாக்குனாரா? எல்லாத்தையும் ஆக்கல. பவுல் எல்லாரையும் ஆக்கி சுகமா. பவுல் கூட இந்த இவனுக்கு அவன் மரணத்துக்கு சமயமானது மெய்த்தான், ஆனால் துக்கத்தின் மேல் துக்கம் வராது மனம் இறங்கினார். பவுல் கண்ணில் எப்பவுமே தண்ணி வடிஞ்சிட்டு இருக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் பலவீனம் அந்த முள் நீங்க படி 3 தரம் ஜெபிச்சேன், என் கிருபை உனக்கு போதுன்ட்டார். அந்த முள்ளை எடுக்கல. மார்க் போய் சேரிட் வண்டியில் கட்டி
கிரவுண்டில் மார்க் அவருக்கு வைராகியம் பண்ணினும் இல்லை. ஒருத்தன் உயிரோட தோலை அடிச்சாங்கிறாங்க, ஒருத்தர் பாடுகளுக்கு மறித்தார்கள் இல்லையா? அவர் கர்த்தர் ஏன் காப்பாற்றலன்னு கேட்க முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் பர்மிட் பண்ணியிருப்பார், என் வாழ்க்கையில் அதை பர்மிட் பண்ணியிருப்பார். எனக்கு அதை செய்யணும்னு அவர் நினைத்தால் மட்டுமே செய்வார். அதுக்காக தேவனுடைய வல்லமை மட்டுப்படுத்தக்கூடாது. அதே வேளையில் தேவனை செய்வார்னு தேவனை தவறாக புரிந்து கொண்டு செத்தும் போயிடக்கூடாது. புரியுதுங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாக்டர் காட்டுறதே சார் ஒன்றும் இல்லை சார். 7 years முன்னாடி என் ஒய்ஃப் ஒரு நாள் ஃபெயிண்டாகி விழுந்துட்டான். வால்வு வேலை செய்யலை. 20 lakhs கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் 4 ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என் கையில் இருந்தது 2000 ரூபா. 500 எக்கோ எடுத்துப்போம். 1000 வச்சு வெறும் 500 ரூபாயில் கடைசியாக ஒரு ஆஸ்பத்திரி போகிறோம். நடந்த சம்பவம். அப்போது இந்த மாதிரி நடந்தாலே செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்போ செவலில் இருக்கிறது உட்காந்துட்டு திருச்சி ரோட்டில் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் அப்படியே ஊரே அமைதியமான ரொம்ப மனம் உடைஞ்சி அப்படியே ஆண்டவர் பார்த்தேன். பேக் சீட்லேருந்து என்ன வசத் என்ன எங்கே வருது இவர் காசுக்குன்னு யோபு 10-13 கொடுத்துட்டேன். போனார். நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம், தூக்கிட்டோம். எழுதி என் பாலிசி அறிஞ்சு 5 பேர் கேளு, படித்த 10 பேர் கேளு. இப்படி இருக்க என்ன செய்யலாம்னு கோயம்புத்தூரில் அந்த டாக்டர் பேர் சொல்லவே நான் விரும்புகிறேன். டாக்டர் ராம் பிரசாத். சரி, அங்கே போனோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா யோபு 10-12. இந்த வசனம் காதில் கேட்குது. 10-12 கொடுத்து போன்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தில் சொல்கிறாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினீர். உன் ஒய்ஃபு இதை கொடுத்துட்டேன் போன்னு சொல்கிறாரு. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, பர்சனலாக ப்ராமிஸ் பண்ணுறாரு. எனக்கு ஜீவனை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. தயவு பாராட்டிட்டேன்னு சொன்னார். பராமரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆவியை காப்பாற்றுறேன். 4 வாக்குத்தத்தம் தனிப்பட்ட முறையில் என்னோட நேரடியாக பேசுகிறார். இதை நானாக எடுத்துக்கல. நீங்கள் இந்த இடத்துல விசுவாசிகளும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபெய்த்துன்னு சொல்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளா வாக்குத்தத்தங்களை நாம எடுத்துட்டு இருக்கிறது வேற, தேவனாய் கொடுப்பது வேற. இந்த வித்தியாசம் புரிய மாட்டேங்குது. அப்போதான் நீங்கள் சொல்கிற அந்த கோளாறு வருது. நான் ஃபெய்த்தில் போய் கஷ்டப்பட்டேன். இந்த பழத்தை சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. 2ஆம் அதிகாரம் ஆதியாகம் 2 பக்கத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சாகவே சாவாய் இப்போயே பிசாசு பேசி ரீசன் கொடுக்குறான். அதனால தான் ஏவாள் கெட்டு போகணும். தேவனுடைய சத்தத்துக்கும் சாத்தானுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் செய்யும் சார். உங்கள் பேக்கெட்லேருந்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் நீங்களாக கொடுக்கறது வேற, இந்த வாட்சை நீங்களாக கொடுக்குறது வேற, நானாக எடுத்துக்கிறது வேற. பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன் எங்களுக்கு இந்த வசனத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம், ராம் பிரசாத் போங்கன்னு சொன்னாங்க. ஒரு 300 பேர் உட்காந்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில். ஓகே ஓகே. இவளை பார்த்தோன்னே நேராக டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு புரியுது அந்த நர்ஸ். சரி, உடனே எக்கோடு அது பண்ணினார். எங்கே சார் குடியிருக்கீங்கன்னு கவுண்டம்மா. நேராக வீட்டு கூட இப்போ நேராக கவுண்டமாடிக்கு போய் கல்பனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. அங்கேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. அங்கே வால்வில் ஒரு பிளட்டு கிளாட் ஆகிருக்கு மேலே, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க. நாங்கள் வரதுக்குள்ள கல்பனா ஹாஸ்பிட்டல் ரெடி. 6 இன்ஜெக்ஷன், சைடு எஃபெக்ட் வர 6 இன்ஜெக்ஷன், மொத்தம் 75,000 ரூபா செலவு. நாங்களாக அவராக சொன்ன ஏஞ்சி எடுத்துக்கு ஒரு 1 லட்சம் செலவு. 7ஆவது வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு இடையில வச்சு விடுங்களா? இது ஆண்டவரே பேசுகிறார். அவரா சொல்லும் போது ஸோ ஆக்சுவலாக 20 லட்ச ரூபா செலவாக வேண்டியது உங்களுக்கு 1 லட்சத்தில் அந்த தேவையும் உங்களுக்கு 2000 தான் வச்சுருந்தேன். நீங்கள் 500 ரூபா தான். எங்களை நிறைய பேர் அப்பா அம்மான்னு கூப்பிடுறாங்க. மகனை உங்கள் அம்மாவை அட்மிட் போன வைக்க போனால் காலைல வந்து கீழே 1 லட்ச ரூபா கட்டிட்டு தான் மேலேயே வந்தான். ஓகே ஓகே. நான் எங்கே மாறுபடுறேன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தை நான் மறுதளிக்கலை, வாக்குத்தத்தங்களை நான் மறுதளிக்கவில்லை. ஆனால் தேவன் நீயா ஒரு காரியத்தை நினைச்சு எடுத்துக்கிட்டு இது கர்த்தர் என் கூட பேசினார்னு போனீங்கன்னா தப்பு. பட் ஆனால் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல நிறைய நடத்துதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுக்கும்போது, இப்போ நீ உன்னை கர்த்தர் இப்படி உன்னை இதாக்குவார், இந்த வாக்குத்தத்தை பிடிச்சி பேசு, அதெல்லாம் அது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. தவிர நினைக்கிறேன் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சில புகழ்பெற்ற ஊழியர்கள் அவங்க இதெல்லாம் போட்டாங்க, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுதுனாங்க. கொரோனா வந்தோன்னா ஒரு மாதத்துல எல்லாம் அழிச்சிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஆமாம். வயநாடு இதை பற்றி வயநாடு பற்றி ஆண்டவருக்கு யாரும் வெளிப்படுத்தலையா?
யாருக்கா வெளிப்படுத்தியிருந்தேன்னா சும்மா நானா இப்போ 2005 வாக்குத்த மகனே நீ அமெரிக்காவுக்கு போவே, ஜெர்மனுக்கு போவே, இந்தியாவில் அப்படி போய் இப்படி போயின்னு சொல்கிறது வேற. அப்படி சொன்னது உண்மையாக இருந்தால் அவங்க அதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கவே கூடாது. இல்லை, நாங்கள் கேட்குறது அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக அது இருக்குது, அது ஓகேவா நம்ம எடுத்துக்க முடியாதான்னு கேட்குறேன். அதான் நான் சொல்றேன், நானா நம்மளே எடுத்துக்கிறேன். அது வந்து ஒரு ராங்கான இதில் போயிடக்கூடாதுன்றீங்க. போயிடக்கூடாது. தேவனுடைய வாயிலிருந்து வந்தால் அவர் செய்வார். அது கேன்சர் குணப்படுத்துவார், கட்டிகள் மறையும், நீ ஆஸ்பத்திரி வேண்டாம் சொன்னாலும் நடக்கும்ன்றீங்க. அவர் சொல்லணும். நடக்கலைன்னா நீங்க ஒரு முடிவு எடுத்து அது அவங்க முடிவு எடுத்து நானே கர்த்தர் பேசிட்டு தான் நானே நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அதனாலதான் அவங்க அந்த பாதிப்பு நானே வந்து சார், நானே எனக்கு கர்த்தர் இப்படி நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்ட்டு நான் போனேன்னா நான் போய் அங்கே ஒருத்தனை கெஞ்சிட்டு இருக்கேன். அவர் அமிச்சா எல்லாம் ஃப்ரீயாக போகும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்னைக்காவது அப்படி ஒரு சம்டைம்ஸ் ஃப்ளஷில் அப்படியே தான் நடந்திருக்கு அவங்களுக்கு? நீங்கள் எதாவது திங்க் பண்ணி ஆண்டவர் ஒன்று சொல்கிறார், நீங்கள் ஒன்று செஞ்சு ஏதாவது உங்களுக்கு ஐயோ செய்யாமல் அப்படிலாம் நிறைய வச்சுருக்கீங்களா? அதை நான் ஏற்கனவே சொல்றேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன். நான் மலேசியாவுக்கு போகிறேன். சரி சரி. அங்கே ஒரு சகோதரி கேட்குறாங்க, இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறது 3 hours ஆகும். ஓகே. ஏர்போர்ட்லேருந்து இந்தியா ஃப்ளை பண்ணுறதுக்கே 3.5 hours ஆகும். அப்ராக்சிமேட் 6 hours ஆகிடுச்சு. சரி. சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் எவ்வளோ மணி நேரம் ஆகும்னு கேட்டாங்க. ஓகே. 8 ட்ரெயினில் போனால் 8 மணி நேரம். அது வரைக்கும் என்ன செய்வேன்னு கேட்டாங்க. சரி. நீ 6 மணிக்கு இறங்குவேன், நைட் 10 மணிக்கு தான் ட்ரெயினுங்கிற, என்ன பண்ணுறது, ஏதாவது பண்ண வேண்டாம், ரூம் போட்டு தங்க வேண்டியது. சரி சரி, ஒன்று செய், நான் உனக்கு சென்னை டு கோயம்புத்தூர் நீ இறங்கி வித்தின் 2 hours எந்த ஃப்ளைட்டு கேட்டு சொல்லணும். ட்ராவல் ஏஜென்ட் கேட்டால் ஒரு ஃப்ளைட் இருக்குது, இவ்வளோ சார்ஜ் ஆகணும். அந்த அம்மா அந்த சார்ஜுக்கு மேலேயே ஒரு 5000 ரூபா ஜாஸ்தி கொடுத்துருச்சு. 4000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்னா 10,000 ரூபா கொடுத்துருச்சு. பாஸ்டர் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, ஏஜ் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சி போயிருங்கண்ணா. சரி. 10,000 வாங்கிட்டுனா அந்த அம்மா போனோடனே எப்பா இது 5000 ரூபா சொல்கிறல, இதை விட சீப்பான டிக்கெட் இருக்கான்னு கேட்டேன். அவன் சொன்னால் 7 மணிக்கு இருக்குங்க, 2300 ரூபாய்க்கு இருக்குது. சரி அப்படின்னா அந்த 2300 ரூபா டிக்கெட் ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுன்ட்டேன். சீப் கம்மியாக இருக்கு, கம்மியாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அவங்க நல்லா நடத்துறதுக்கும் சுயத்துக்கும் சொல்கிறேன். ஓகே. இப்போ என் புத்தி எங்கே போகுது, என்னுடைய ஆண்டவர் நீ ராயலாக போடான்னு காசு கொடுக்குறாரு. அவர் திட்டத்துக்கு மாற நான் செயல்படுறேன். பகல் பூரா உட்காந்துருந்து அது 2 ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லி சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு இந்த ஃப்ளைட் ஏறியாச்சு. கோயம்புத்தூரில் பயங்கர மழை, அது சின்ன ஃப்ளைட்டு இறங்க முடியாது, போயிங் கிடையாது. பெங்களூருக்கு அமிச்சான், அங்கேயும் மழை இறங்க முடியாது, மட்டும் மெட்ராஸ் வரை கூப்பிட்டான். ராத்திரி 9 மணிக்கு இவங்க கார் எடுத்து வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க, நான் வரல. அதுக்காக ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி மறுபடியும் காலையில் அதே 5000 ரூபா ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு கணக்கு பார்க்கும்போது 17,300 ரூபா செலவாயிடுச்சு. எக்ஸ்ட்ராவே கேட்டாரு, உனக்கு தேவையாடாது, நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் உனக்கு காசு கொடுத்தேன், நீ 2 மணி நேரம் ஊருக்கு போன்னு கொடுத்தேன், நீ எனக்கு ஏன் கீழ்ப்படியில, நீ ஏன் வேலைக்கு வந்த, நான் உன்னை ராயில் அனுப்புகிறேன், இது ஏன் முட்டாள்தனம் தானேங்க. 2 hours வீட்டுக்கு வர வேண்டிய தேவையில்லாமல் செலவு பண்ணி ஒரு நாள் இவங்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்து திரும்பி வந்து அடுத்த நாள் இதே ஃப்ளைட்டுக்கு நான் போகிறது ஏன் முட்டாள்தனம் இல்லையா, என்னுடைய அறிவீனம் இல்லையா, நான் கருத்தருக்கு கீழ்ப்படியாக போனது அது அடி வாங்கிச்சு. அந்த மாதிரி நான் நிறைய அடி ஆரம்ப நாட்கள் வாங்கி இப்போல்லாம் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய. எங்கள் ஒய்ஃபு கருத்தருக்கு கீழ்ப்படிஞ்ச பாருங்க இருக்கிறாங்க, 1 lakh தான் செலவு. அது ஆண்டவர் கொடுத்தாரு. நானா வந்து அவர் தலைமையிலால் குணமானிகள் ஒய்ஃபை வீட்டு வழி சோதனை போட்டிருந்தா அவன் இன்னும் இருந்திருக்க மாட்டேன். நான் சொல்ல வர்றது, வாக்குதத்தங்களை தேவன் நிறைவேற்றுவார், மாற்று கருத்து சகோதரன் டிஎம்எஸ் சொல்லவே இல்லை. ஒரு ஆசீர்வாதத்தை நானா எடுப்பதற்கும் தேவனால் கொடுப்பதற்கு வித்தியாசம் உண்டு. ஃபெய்த் அல்லது விசுவாசம் என்ற பெயரில் தேவனை சரியாய் புரிந்து கொள்ளாமல், தேவனால் நடத்தப்படாமல், பரிசுத்தாவினால் ஏவப்படாமல் நாம் எங்காவது போய் மாட்டிக்கொள்ளும் பொழுது தான் என்னையா ஏசுன பின்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போ புரிஞ்சிச்சான். வருஷத்துக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க, இன்னொரு அடி வாங்கின சொன்னாங்க, ஸ்கூட்டர் வாங்க சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு. சரி சரி, ஓகே. அப்போ நாங்கள் ஊழித்து ஆரம்பம். ஓகே. நான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு டிவிஎஸ் ஃபிட் பார்க்குறேன், நான் உட்காந்தா ஓடுது, ஒய்ஃப் உட்காந்து ஓட மாட்டேங்குது, இழுக்க மாட்டேங்குது இன்ஜின். ஓகே, அந்த மாதிரி. சரி சரி, புரியுது. அப்போ ஒரு அடி வாங்கி அப்புறம் ஸ்கூட்டர் வாங்கி.
நிறைய உங்களுக்கு ஐயோ நிறைய இல்லை சார், நிறைய வந்து அனுபவப்பட்டு அப்படி மாற்றிருக்கீங்க. மாற்றிட்டேன். இப்போ நான் சொல்லும் போது தான் மக்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஒரு கண்டிப்பாக எங்கள் ஃபெய்த்துறாங்க, ஃபெய்த்தில் போகிற தப்பா அப்படின்னா இப்போ உங்களுக்கே இந்த சேனல் ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுக்குறாங்க. இந்த சேனல் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 3 years ரன் பண்ணிட்டு. இந்த 3 yearsல உங்கள் தகுதிக்கும் பலத்துக்கு உட்பட்டு தானே நீங்கள் செய்கிறீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் கடன் வாங்கி ஒரு வேன் வாங்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா லைட், 2 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆளுங்கள்லாம் வச்சுட்டு வர்றீங்களா? வரமாட்டேங்கிறீங்களா? கண்டிப்பாக நம்ம என்ன கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதில் அந்த ஞானத்தை கொடுக்குறாருல்ல. அதுக்கு முதல் நிறைய அதுதான் நான் சொல்லுவேன், அதுதான் நான் சொல்லுவேன். விசுவாசத்தை டிஎம்எஸ் மறுக்கவே இல்லை. நான் ஃபெய்த்தில் முன்னெடுத்து போகிறேன்னா சார், அதுக்கு ஆர்டர் திறக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடு நாங்கள் வந்து மாம்சத்தில் கட்டின வீடு தான் வாங்கணும்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துக்கு 17 முறை கொண்டு வந்தாருங்க இந்த வீட்டுக்கு. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகி நான் ஒரு ஊழியக்கார கூட இந்த இடம் தான் உனக்குன்னு சொன்னார். நான் சுயத்தில் கட்டின வீடு வாங்கலாமே, எனக்கு இடம் வாங்கி வீடு கட்டி கொடுக்கணும் கர்த்தருடைய திட்டம்னா நான் ஏன் ஏற்கனவே ஒருத்தன் கட்டின வீட்டுக்கு போகணும்? விசுவாசம் மாறுபடுதா? நான் வேணா கொஞ்சம் சில லட்சம் மிச்சம் பண்ணி அந்த சில லட்சத்தை ஆண்டு விட்டு அடி வாங்கி ஆஸ்பத்திரி கொடுத்துருக்கோம். நம்ம அதான் நான் சொன்னேன், இந்தியாவுக்கு இன்னும் ஆண்டவர் சரியா பிரசன்ட் பண்ணல. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்யணும். தாவீது எந்த சூழ்நிலை சொல்றாருன்னு பார்க்கணும். ஒரு வசனம், ஒரு வாக்குத்தத்தம் எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டதுன்னு பார்க்கணும். எந்த சொல்ல யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, அதன் மூலமாய் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு சொல்லணும். இதோட அப்படியே கண்டினியூட்டி பார்த்தோம்னா தேவ சத்தத்தை கேட்கறது. இப்போ இந்த ஃபெய்த்லேருந்து அப்படி போகும்போது ஒருத்தர் வந்து இந்த ப்ராமிஸோட எனக்கு கொடுத்த அந்த தேவ சத்தத்தை நான் கேட்குறேன். இப்போ அதை எப்படி அறிஞ்சிக்கிறதுன்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ ஒரு டிவி பார்க்குறாங்க, ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறாங்க, ஒரு ப்ராமிஸோடு கொடுக்கும்போது நமக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வச்சு அவங்க இதாகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அது ஆண்டவர் சொல்கிறாரு நம்பி, இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி அது ஆண்டவர் இது உனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான இது எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி புரியுதுன்னு நினைக்கிறீங்க? தேவசத்தை அறிஞ்சிக்கிறது எப்படி? இதுக்கு வந்துங்க நமக்கு ஒரு 2 திமோத்தேயு 4:5 சொல்கிற மாதிரி ஒரு தெளிவு வேணும். எமோஷன் ஸ்பிரிட் இருக்கக்கூடாது. ஓகே. நீங்கள் அந்த காலத்தில் சில பேர் சாட்சி சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். நிறைய பெரிய ஊழியர்கள் எப்படியாவது ஆண்டவரின் பேர் சொல்லி அழைக்கணும்னு நான் ஜெபிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அது நிறைய பேர் பயன்படுத்துகிறேன். இப்போ நான் சொன்ன பிரவீன் கர்த்தர் உங்களை தொடுகிறார், உங்கள் வயிற்றில் கட்டி மறைகிறதுனா லட்சக்கணக்கான பிரவீன் கேட்குறான். ஏதாவது ஒரு பிரவீன் மேலே ஆண்டவர் சொல்லியிருந்தா அந்த அக்கினி இறங்கி ஹீலிங் ஆயிரும். இப்போ உங்களுக்கு அதே ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா சுகமாகலன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஊழியக்காரனை திட்டுவீங்களா, ஆண்டவர் திட்டுவீங்களா? அது ரொம்ப மிக 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 அரிதாய் நடக்கிற காரியம். நான் என்ன ஒருவேளை ஆண்டவர் என் கூட கர்த்தர் பேசினார் எப்படி அப்படின்னு நீங்கள் எனக்கு நான் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்கள் வேதம் வாசிக்கும் பழக்கம் உடையவர்களாய் கட்டாயம் இருக்கணும். ஒரு பைபிள் நீங்கள் வாசிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தை உங்களை அது மேலே நகரவே விடாது. அப்படி இருக்கலாம். அதை இன்னொருத்தர் மூலம் கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுவார். அல்லது ஆண்டவரே உங்களோட தெளிவாக பேசுவார். அந்த பேசும்போது உள்ளம் பப்ளிங் ஆகும். சந்தேகம் வராது, சலனம் வராது, கலக்கம் வராது, ஒன்றுமே வராது. சொன்னார், நீ போ ஒய்ஃபுக்கெல்லாம் சரி, நாங்கள் வந்து சாப்பிட்டு தூங்கி 7 மணிக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம், 12 மணிக்கு தான் அட்மிட் பண்ணோம். நீங்கள் ஆண்டவரோட ரொம்ப ஐக்கியத்தில் உங்கள் ஸ்பிரிச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஆனால் அவங்களுக்கும் நடக்குமான்னு கேட்குறேன். இப்போ நார்மலான ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒருத்தர் அதிகமாக ஜெபிக்கலை, இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குமான்னு கேட்குறேன். இல்லாட்டி அது அதிகமாக ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும்னு சொல்ல வரீங்களா? என்ன அதனுடைய? சார் நான் சொல்கிறது ஆண்டவர்கிட்ட போகிற முறை இருக்கு. ஓகே. இப்போது ஒரு இன்ஃபன்ட் சொல்கிறோம், அப் டு 9 months. சரி, ஓகே. உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் இருந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் ஒரு யங் உமன் தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாரம் போது அந்த குழந்தை அழுகும். உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, பசிக்கு அழுகுது, தூக்க சொல்லி அழுகுது, பாத்ரூம் போக அழுகுது. ஆமாம். எப்படி இந்த ஒரு வாரத்தில் அந்த தாயை அதை கற்றுக்கிறான்? தானாக ஏற்படு. நீங்கள் தேவனுடைய கருத்தில் ஒரு இன்பண்ட் மாதிரி குழந்தை மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சலாம் ஜபம் தான். அது எப்படி வேணாலும் நீங்கள் ஜபிக்கலாம். இல்லை, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரேயர்? இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஐயா ரொம்ப நேரம் ஜபிக்கலாம். மனுஷன் பேசிட்டா அது பேச்சு, மனுஷன் தேவனோட பேசினா ஜபம்.
ப்ரேயருக்கு என்ன சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? நீயோ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டை பூட்டி கதவு ஜன்னல் சாத்திட்டு சத்தம் கேட்காம ஜெபினார். ஆமாம். இன்னைக்கு ஓப்பன் டிக்ளரேஷனில் போடுறோம், கூடி ஜெபிக்க நல்லது, ரைட், எல்லாம் சொல்லு. உங்கள் பர்சனல் ப்ரேயர் நீங்கள் ஆண்டவரோட பேசுனீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் இறங்கி வரும், ஒரு பப்ளிங் வரும். ஆண்டவர் வந்து மகனே தெளிவு கிடைக்கும், நாளைக்கு நீ விமானத்தில் போறாய் அப்படின்னா உங்க மனசுல பப்ளிங் வரும், சந்தோஷம் வரும். அடுத்த நாள் வரும், ஐயா எங்களை போகலாம் வரீங்களான்னு கூப்பிடுவான். நீங்களா நான் போறேன்னு நினைச்சிட்டு நீங்க ஃபெயிலியரக்கூடாதுல்ல. அது தேவ சத்தத்தை கேட்கவும் ஜெபிக்கவும் பழக வேண்டும். ஜெபிக்க உட்காரும் பொழுதே நான் ஜெபிக்கிறது தேவ சித்தமா. இப்போ எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்க, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், நான் இவ்வளோ ஃபேமஸான ஊழியக்காரன் 36 சொன்னேன், மூலம் எந்தேன்னு கேட்பேன், யோசிப்பேன், இந்த பிரச்சனை என்னால் வந்துச்சா, சாத்தானால் வந்துச்சா, தேவனால் வந்துச்சான்னு சொன்னேன். நான் 10 பிரச்சனை எனக்கு வந்தா நிச்சயம் எனக்கு தெரியும் 8 பிரச்சனை என்னால் தான் வந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அதை நீங்கள் தெளிவுபடுத்த நான் ரியலைஸ் பண்ணுறது ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே ஓகே. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறாங்க? இது பாடு, இது தேவன் அனுமதித்த பாடு. தேவன் சாப்பிட சம்பளம் இருக்கிறாரா? குழந்தைக்கு பால் வாங்க காசு கொடுக்காம இருக்கிறாரா? உன்னை பெருமாநல்லூர் போனால், நீ திருப்பூருக்கு போனால் ஆண்டவர் என்ன செய்வார்? திருப்பூரில் சோறு போட மாட்டார், பெருமாநல்லூர் தான் சோறு போடுவார். என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் உனக்கு கொடுப்பேங்கிறாரு. நம்ம பெரும்பாலும் நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர் போகிறோம். ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. இந்த சபை விட்டு சபை போகிறதே நான் பொதுவாக ஏற்றுக்கிறது. சரி. ஒரு சபைக்கு மார்க் போடுறதும் ஏற்றுக்கல. இது செத்த சபை, ஆவி இல்லாத சபை, ஆவி உள்ள சபை, ஆண்டவர் அசைவாட சபை. அவர் தான் எப்போ இந்த மாதிரி அலையாதீங்கடா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்து. என் லோக்கல் சர்ச்சில் நான் எனக்கு கிரியை செய்த ஆண்டவர் அமெரிக்காவில் எனக்கு கிரியை செய்ய மாட்டார், நான் நம்புகிறேன். எனக்கு லோக்கல் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் அசைவாடாத ஆண்டவர் அமெரிக்காவில் அசைவாடுன்னு நான் நம்ப மாட்டேன். சிரமப்பட பக்கத்தில் சர்ச் கொடுத்துருக்கேன். இங்கே அசைவாடுறோம், அங்கே என்ன வித்தியாசம்? சில ஊழியர்கள் வழி நடத்துவாங்க. இப்போ எங்கிட்ட பல சபை சார்ந்த மக்கள் வர்றாங்க, ஒரு விளக்கம் கேட்குறாங்க, அல்லது ஒரு காரணம் இல்லைம்மா இது இப்படி பண்ணுங்க, கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு வேணா நீங்கள் தேடலாமே தவிர அந்த தாய் சபையை ஒரு நாளும் பிரிக்கக்கூடாது. டிஎம்எஸ் தான் வல்லம் இருக்குது, அல்லது ஏகிட்ட வல்லம் இருக்குது, டிகிட்ட வல்லம் இருக்குது, சிகிட்ட வல்லம் இருக்குது. அமாவாசை அன்னைக்கு ஜெபிச்சா தான் ஆவி ஓடும், பௌர்ணமிக்கு ஜெபிச்சா தான் ஆவி ஓடும். அப்போ மற்ற நாள் ஆவியான கிரியை செய்ய மாட்டாரா? நான் இந்துலேருந்து வந்தவன், அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை எல்லாம் நடக்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அமாவாசை ஜெபத்தை நடத்துகிறாங்க. ஏய் வாடா செய்தி கொடுப்பா, நான் இந்த வேறு பேனரில் கூப்பிட்டு வரேன், இந்த பேனருக்கு வரமாட்டேன், நான் வேணா ஒன்று செய்கிறேன், நான் பௌர்ணமி ஜெபம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் எந்த இடத்துலையும் ஆன் த ஸ்பாட் விடுதலையாகும், அதில் மாற்றுக்கட்டே கிடையாது. ஸோ நீங்கள் கேட்ட அந்த இது முடியாது. ஃபெய்த் என்பதற்கும் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி செய்வதற்கும் நானா அந்த வாக்குதத்தை எடுத்துக்கிறது அது வித்தியாசம் இருக்குது. பட் இப்போ நம்ம ஆண்டோடைய சத்தத்தை உணரணும், கேட்கணும் அப்படின்னா நீங்கள் 3 டைப் ஆஃப் நான் உங்களை பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ஆண்டவரே தரிசிச்சிருக்கீங்க டேரெக்டாக, ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு, ப்ளஸ் நீங்கள் வசனத்தின் மூலமாக. இப்போ ஒரு நார்மலான இருக்கிற ஆளுகளுக்கு தரிசிச்சிருக்க மாட்டாங்க, பெருசாக ஆவியானவருடைய இதுவும் இருக்காது. அவங்களாம் எப்படி அதை இதுதான் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்கிறாருன்னு எப்படி அதை காட்ஸ்வில் அறிஞ்சுக்கணும்?